நானும் மேஜர் சுந்தரராஜனும் நாடகம் போட போயிருந்தோம். மேஜர் சுந்தரராஜன் நாடகத்துறை பொறுத்தவரை எனக்கு ஆசாம் நிலையில உள்ள ஒரு மனிதன். மெடிக்கல் காலேஜ் காம்பவுண்ட்ல நாடகம் போட்டோம். நாடகத்துல ஒரு சீன்ல நானும் சுந்தரராஜன் நடிச்சிட்டு இருக்கும்போது சுந்தரராஜன் நின்றுட்டு இருக்காரு. நான் இப்படி அவர் பார்த்துட்டு பேசிட்டு திரும்பி போயிட்டு திரும்பி பார்த்தா சுந்தரராஜன் காணோம். சுந்தரராஜன் 6 அடி மேடையிலிருந்து தூக்கில் தொங்கின கைது மாதிரி தடார்னு கீழே போய் தொங்கிட்டு இருக்காரு அடியில. அவர் ரொம்ப நல்ல ஆகிருதி உள்ள ஒரு மனிதன், பெரிய உடம்பு அவருக்கு. பார்த்தா தலை மட்டும் மேலே சுந்தரராஜன் தொங்கிட்டு இருக்காரு. உடனே நாடக தட்டியை போட்டு வேகம் எல்லாத்தையும் வர சொல்லி 10 பேர் சேர்ந்து அவர் மேல தூக்கி மெடிக்கல் காலேஜுக்கு மேல கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டு அவரை உடனே ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். நல்ல வேளையா ஒன்னும் அவருக்கு உள்ள காயமும் ஒன்னும் பெரிய இன்ஜுரிஸ் எதுவும் இல்லை, மேல மட்டும் சாறு காயம் இருந்தது. நாடகத்தை தொடர்ந்தோம். நைட் சுந்தரராஜனுக்கு மது இருந்த பழக்கம் உண்டு. தாளை யூத் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தோம். சுந்தரராஜன் என்கிட்ட கேட்டாரு, என்ன குழந்தைன்னு தான் கூப்பிடுவார். குழந்தை கொஞ்சம் ஏமாந்துருந்தா நீ என்னுடைய டெட் பாடி தானே நீ மெட்ராஸ் தூக்கிட்டு போயிருப்ப அப்படின்னாரு. எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. தப்பி பொழைச்சிட்டேன்ல. நான் நீண்ட ஆயுள் இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நீ குடிக்க மாட்டேன்னு தெரியும், என் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு தெரியும், அந்த அன்பு கடையாளமா ஒரே ஒரு சிப்பு சாப்பிடுன்னு சொன்னாரு. இதனால் என் கற்பு போனால் பரவாயில்லை என்று என் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நான் ஒரு சிப் பண்ணேன். கேட்டா ஒரு நண்பன் எனக்கு ஆசான் ஞாபகத்தில் உள்ளவன், அவன் ஆயுளுக்காக ஒரு நாள் குடிச்சான். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு நீங்க தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு தாய்மார் ஒரு குழந்தைய பெற்றுக்கிற எவ்வளவு கஷ்டப்படான்னு நினைச்சு பாருங்க. இங்க ராமேஸ்வரம் போறாங்க, கமலா சுல்லாஜிட்ட போய் பாக்குறாங்க, இங்கிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் போறவங்களா இருக்கிறாங்க, ராமேஸ்வரம் போய் நாகப்பட வச்சு கும்பிடுறவங்களா இருக்கிறாங்க. இத்தனை பாடுபட்டு ஊரூரா போய் கோயிலுக்குள்ளா போய் உங்களை பெற்று எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு பைத்தியகாரம் பேத்த புள்ள பொண்டாட்டிங்கிற பேர்ல உனக்கு வாழ்க்கைப்பட்டு மஞ்ச கைத்தை கழுத்து போட்டு உனக்கு மனையா சேர்றான். இவ பெற்ற 2-3 குழந்தை இருக்குது. இந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணி, அந்த மனைவிக்கு துரோகம் பண்ணி, அந்த குழந்தை எதிராக துரோகம் பண்ணி இதை குடிக்கணுமா? தயவு செய்து யோசனை பண்ணி பாருங்க. நான் யாரையும் வற்புறுத்தல, நான் என் உணர்ச்சி தான் சொல்றேன். உண்மையிலேயே நீங்க இந்த நாட்டினுடைய உண்மையான குடிமகனாக இருந்தா, தாயை மதிக்கிறவனாக இருந்தால், மனைவி மதிக்கிறவனாக இருந்தால், பிள்ளை மதிக்கிறவனாக இருந்தால், இன்னைக்கு சத்தியம் பண்ணீங்க, சாகும் வரை நான் மதுவை தொட மாட்டேன் என்று. எனக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ ஞானிகள் வந்துட்டாங்க, எத்தனையோ விஞ்ஞானிகள் வந்துட்டாங்க, ஆசிரியர்கள் வந்துட்டாங்க, பேராசிரியர் வந்துட்டாங்க, பெரிய பயில்வான்லாம் வந்துட்டாங்க. உங்க பின்னாடி சாதனையாளர் நிறைய வரப்போறாங்க. இந்த மண்ணிலே அவதரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து, இந்த மாதிரி உங்க முன்னாடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடக்கமாக இரு, அடக்கமாக இரு, அடக்கமாக இருன்னா எனக்கு தெரிந்த ஆசான்லாம் சொல்லியிருக்காங்க. இது என்னுடைய கேரக்டர் பத்தி சொன்னேன். இப்போ நான் போற்றுகின்ற, காலங்காலமாக போற்ற நினைக்கின்ற அந்த 3 பேரை பற்றி சொல்றேன். என் தாயார் யார், என் மனைவி யார், என் மகள் யார். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மையப்புள்ளி. என்னுடைய வரலாற்று அறிவுக்கு எட்டிய வரையில் உள்ளும் புறமும் ஒளிவு மறைவின்றி தன்னை